புதுசா நிறைய ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இது பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஃப்ளவர்ஸ்னால் விரும்பாதவங்க யாருமே கிடையாது. பிகாஸ் நல்ல ஸ்மெல்லும் நல்ல அட்ராக்டிவாகவும் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற இந்த மாதிரி ஃப்ளவர் பிளான்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. 1 by 1 என்னென்ன இருக்குது, அதில் எது க்ரீப்பர் வெரைட்டி, எது பிளான்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ளவர்ஸ் இல்லாததுக்கு நான் ஃபோட்டோ சைடில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஸ்ரீலங்கன் மல்லி தாங்க. இதை தலையில் வைக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வைக்கலாங்க, இதனால் எதுவுமே இல்லை. மைல்டு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு மல்லி மாதிரியே இருக்கும். ஸ்ரீலங்கன் மல்லி மாதிரியே இருக்குங்களா, நல்லா அதே ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. இது மேக்ஸிமம் சாமிக்கு யூஸ் பண்ணலாம், ஏன்னா நிறைய பூ வைக்கும். உங்களுக்கு இது பார்க்கும் போதே தெரியும், இங்கே ஒரு 20 செடி கிட்ட தான் இருக்குது. எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 feet, மேக்ஸிமம் 2 feet ஹைட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ரொம்ப அழகான பிரிட்டியான ஒரு கலர், டார்க் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய கிருஷ்ண கமலம். இது வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தான். நீங்கள் வந்து தூணோ இல்லை இதுக்கு ஸ்டேக்கிங் ஸ்டிக்கோ கொடுத்து வச்சு ஏற்றி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஃப்ளவர்ஸோடவே அவைலபிளாக இருக்குது, எல்லாத்துலேயுமே ஃப்ளவர்ஸ் இருக்குது. பிளான்ட்டோட ஹைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசு வருங்க. நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து கேட் க்ளவ் ஃப்ளவர்ஸ் தாங்க, நல்ல எல்லோ கலரில் இருக்கும். இதோட மதர் பிளான்ட் நான் ஒன்று வச்சுருக்கேன், அதில் இருக்க ஃப்ளவர்ஸ் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டேக்கிங் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே பின்னி அந்த ஒரு மாதிரி அதுக்கு கால்கள் மாதிரி இருக்குது, அந்த இதை வந்து வச்சு அதுவே அட்டாச் பண்ணி அப்படியே வளர்ந்துக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவை கிடையாது. நான் இது நட்டு வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks தான் ஆச்சு. அதுக்குள்ளே ரொம்ப ஹைட்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு. கொடி நல்லா சூப்பராக வளருது. ஃப்ளவர்ஸுமே உங்களுக்கு இப்போ இது சீசன் தான், சீசனுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். சேல்ஸுக்கு இருக்க பிளான்ட்டை பார்க்கலாம் வாங்க. சேல்ஸுக்கு இருக்க பிளான்ட் கிட்டத்தட்ட 1 to 1.5 feet ஹைட்டில் இருக்குங்க. ஸோ இந்த பிளான்ட்டு தான் கேட் க்ளவ் பிளான்ட். ஸோ எல்லாமே நாங்கள் ஸ்டேக்கிங் ஸ்டிக் வச்சு எல்லாமே வச்சுருக்கோம். இது எல்லாமே வெப்சைட் அண்ட் கேட்லாகில் இந்த வீடியோ பார்க்கும் போது அப்டேட் பண்ணியிருக்கப்படும். நீங்கள் எதில் வேணுமோ அதில் புக் பண்ணிக்கலாம். எனக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியலன்றவங்களுக்கு நாங்கள் ஒரு ஈஸி ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு, அந்த ட்ரையல் பேக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜாக வந்துடும். நான் அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் லிங்க்கெல்லாம் அனுப்பி நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் அதுதான், நான் ஆட்லாம் பண்ணிடுறேன் ஆனால் எனக்கு பேமெண்ட் ப்ரொசீஜர்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். சீக்கிரமாக இதை அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப நிறைய பேர் இப்போ ஆர்வமாக வாங்கிட்டு இருக்க நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டர்டே டுடே டுமாரோ பிளான்ட் தாங்க. ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோவாக இன்ட்ரோவாக கொடுக்குறேன். இது வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலரில் இருக்கும். பூத்ததுக்கப்புறம் டார்க் பர்பிளாக, அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஃபேட் ஆகிடும். 3 நாள் 3 டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு பூ தர்றதுனால இந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு 1 feet தாங்க இருக்குது. இதுதான் பிளான்ட்டோட சைஸு. பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சூப்பர் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்துட்டு ரொம்ப டிமாண்டான வெரைட்டிங்க, என்கிட்ட ரொம்ப கேட்டுட்டு இருந்த வெரைட்டி வாட்டர் ஜாஸ்மின் தான். இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லா செடிகளிலுமே பூக்கள் மேலே பார்த்து தான் வளரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்து தான் உங்களுக்கு பூக்களே இருக்கும். இது பாருங்கள், இது எல்லாமே கீழே பார்த்தது தான். நான் வந்து உங்களுக்கு தலைகீழ திருப்பி காமிக்கிறேன். கீழே பார்த்து பெல் மாதிரி கீழே பார்த்து தான் வளரும். இதுலேயும் ஒன்று ஃப்ளவர் ஸ்டேஜில் தான் இருக்குது. பிளான்ட் ஃபுல்லாகவே இது எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான். சூப்பராக ஸ்மெல்லாக இருக்கும், அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு, சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மல்லியை விட ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது கொத்து கொத்தா உங்களுக்கு பூ பூக்கக்கூடியது. கேரளா சைட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை நீங்கள் பார்க்காம வந்திருக்கவே மாட்டீங்க. மல்லிப்பூ மாதிரியே இருக்கும், பட் நிறைய கொத்தா ஃபுல்லாக பிரான்ச்சில் பூத்துருக்கும். என்னடா இதுன்னு கேட்டிருந்தா அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இது மணிமுல்லா அப்படின்னு சொல்லிட்டு. மணிமணியாக கொத்தா நிறைய முல்லைப்பூ மாதிரியே உங்களுக்கு ஒயிட் கலரில் பூ பூக்கக்கூடியது. இந்த மணிமுல்லா பிளான்ட்டு ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தாங்க. 1 feet ரேஞ்சில் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது
மனோரஞ்சிதம் ஹைப்ரிட் மனோரஞ்சிதம்ங்க, லாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஃப்ளவர் வைக்க ஆரம்பிக்கும். பட் எல்லோ கலரில் டேர்ன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ கலரில் டேர்ன் ஆகிடுச்சுன்னா நல்ல ஸ்மெல்லு சூப்பராகவும் வைப்ரண்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு, ஒட்டு செடி. அதனால் மரமாக ஆகி தான் உங்களுக்கு பூ வைக்கணுன்றது கிடையாது. இப்போ செடிகள்லேயே உங்களுக்கு பூக்களோடு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே ஹைட் பார்த்தீங்கன்னா முன்னே வந்ததை விட இப்போ கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது. 1.5 feet ஹைட்டில் இருக்குது. முன்னே வந்து அது எல்லாமே 1 feet தான் இருந்துச்சு. இப்போ 1.5 to 2 feet மேக்ஸிமம் ரேஞ்சஸில் இந்த பிளான்ட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்து கிருஷ்ண கமலத்தில் இன்னொரு புது வெரைட்டிங்க, ப்ளூ கலர் வெரைட்டி. ஸோ இந்த பிளான்ட்டும் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு 1/2 feet ஹைட்டில் தான் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் சின்ன பிளான்ட்டு தான் இது. இது எல்லாமே உங்களுக்கு வெப்சைட் அண்ட் கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற சேம் ஹைட் பிளான்ட்டு தான், வீடியோவில் காமிக்கிற பிளான்ட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஆசிட்டிஸ் வீடியோவில் என்ன பிளான்ட் காமிக்கிறோமோ அந்த பிளான்ட்டு தான் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து கோல்டன் கேஸ்கெட். நல்லா வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் இது ஃப்ளவர் வைக்கும். இந்த ஃப்ளவர் என்கிட்ட இப்போது பிளான்ட்டில் இல்லை, இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இருக்குங்க, நான் ஒரு மதர் பிளான்ட் வச்சுருக்கேன், அதில் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சூப்பராக வந்து இது இன்வெர்ட்டடாக தலைகீழாக தான் உங்களுக்கு தொங்கும். நல்லா கொடி மாதிரி ஹைட்டாக ஏறிட்டு பூக்கள் மட்டும் இன்வெர்ட்டடாக வர்றப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லுக் பார்க்குறதுக்கு. இதுவுமே ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தான். ஸோ இந்த பிளான்ட் வந்து ஒரு 1 feet ரேஞ்ச் ஹைட்டில் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பிரைடல் பொக்கே. இதுவுமே ஒயிட் கலர் ஃப்ளவர் தான். நல்லா சூப்பராக உங்களுக்கு பூ வைக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இதோட பிக்சர் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன், இந்த ஃப்ளவர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மக்கிட்ட 2 feet ஹைட் ரேஞ்சஸ்லேயே பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. க்ரீப்பர் அண்ட் புஷ் டைப் பிளான்ட்ஸில் இவ்வளோ தாங்க நம்மக்கிட்ட இப்போது டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ், ஃப்ளவர் பிளான்ட்ஸு அவைலபிளாக இருக்கிறது. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வித்தின் 6 to 7 days உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த நம்பர் தரீங்களோ அந்த நம்பருக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோங்க. நீங்கள் எந்த நம்பர் தரீங்க அது நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்த்துட்டு அந்த நம்பர் தரணும். வெப்சைட் ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அது சேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படி, அதாவது ரிசீவ் ஆர்டர்ஸ், கம்ப்ளீட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் அன்னைக்கு ஈவினிங்குள்ளே நாங்கள் மெசேஜ் கொடுப்போம், வெயிட் பண்ணுங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். மேக்ஸிமம் ப்ரொஃபஷ்னல் கொரியர் மட்டும்தாங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து எம்எஸ்எஸ் கோட் பிரான்ச்சஸ் வந்து யாருமே சொல்கிறது கிடையாது. அவங்களுக்கு நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குது. அதனால எனக்கு ரொம்ப டைம் இழுக்குது. ஒரு பார்சல் போடுறதுக்குள்ளே எனக்கு ஒரு 1/2 an hourக்கு மேலே ஆகுது. அதனால் எம்எஸ்எஸ் நான் வெப்சைட்டில் வைக்கவும் போகிறது கிடையாது. உங்களுக்கு எம்எஸ்எஸில் தான் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணி ஆகணும். ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஆஸ் இட் ஃபுல் சாயில் அண்ட் ரெடியூஸ் ஆயில் ரெண்டுமே நாங்கள் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது வேணால் நீங்கள் எது வேணுமோ அது புக் பண்ணிக்கோங்க. எம்எஸ்எஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் நாங்கள் எம்எஸ்எஸ் பிரான்ச் எதுன்னு கேட்டோன்னே நீங்கள் கொடுப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெப்சைட்டில் வந்துட்டு உங்கள் நார்மல் ஃபோன் நம்பர் கொடுத்துறீங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எங்களோட நம்பரே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், எம்எஸ்எஸ் பிரான்ச்னாலும் தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு கேட்டுட்டு புரிய வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகுது. அதனால தான் எம்எஸ்எஸ் வைக்கலை. யாரோ ஒருத்தவங்க முந்தானேற்று கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எம்எஸ்எஸ் வந்து வெப்சைட்டில் இல்லை, ப்ளீஸ் அதை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வெப்சைட்டில் நான் எம்எஸ்எஸ் வைக்க போகிறது கிடையாதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெப்சைட்டில் இருக்கிறது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட், உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. எங்கள் ஒர்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு அது அமௌண்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்லாம் சொல்லிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, see you.